அம்மா இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம்? மட்டன் பரட்டல் பண்ண போறேன். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு தேவையான சாமான்லாம் மசாலா சாமான்லாம் வச்சிருக்கிறேன். அது என்னென்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு, மிளகா நான் கம்மியா வச்சிருக்கிறேன். மிளகுடைய காரம் தான் இதுக்கு அதிகம் தேவையா இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகாத்தூள் கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு அது கூடயே வச்சு அரைச்சுக்கணும். ஓகே. எதுவுமே தாளிக்கத்துல போடக்கூடாது. தேங்காவும் அரைச்சு ஊற்றக்கூடாது. ஓகே. தாளிக்கிறதுக்கு வெறும் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன், 2 தக்காளி எடுத்துருக்கேன், தேஸ்பத்தா கொஞ்சம் வச்சுக்கணும். ஓகே. 1 டீஸ்பூன். இப்போ ஒரு குக்கர்ல அம்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இருக்காங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் இதுல கொஞ்சோண்டு தேஸ்பத்தா, அப்புறம் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பொன்னிறமா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுருணும். அது கொஞ்சம் வதங்க விட்டு மட்டன் போட்டு நல்லா தரணும். அம்மா இதுல எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கல, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வதக்குறாங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மட்டன் கழுவி வச்சிருக்க, சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை போட்டுருணும். ஓகே. இப்போ இந்த மட்டன் வந்துட்டு ஒரு 5-6 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கிட்டாங்க. அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் வத்தியும் போயிடுச்சு. இப்போ என்ன மஞ்சத்தூள் மட்டும். ஓகே. கொஞ்சம் போட்டு கலர், இந்த கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், அவ்வளவுதான். ஓகே. இப்போ நம்ம அரைச்சி மசாலா இதில் விட்டு கலக்குவோம். ஓகே. இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் ஒன்னா மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிடலாம் இல்லம்மா? ஆமா, அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த மசாலா நல்லா நைஸா அரைச்சாச்சு. இந்த மசாலா இதுல ஊத்தி நல்லா பரட்டணும். ஓகே. சோ தண்ணி விட்டா இல்ல கொஞ்சம் கழுவி ஊத்திக்கலாம். ஓகே. இதே மசாலா வச்சு சுக்கா மட்டனும் பண்ணலாம் இல்லம்மா? ஆமா, சுக்கா பண்ணலாம். ஆனா அதுக்கு தக்காளி போடக்கூடாது. இந்த மசாலாவுக்கு தேங்காய் போடக்கூடாது. ஓகே. சுக்காவா பண்றீங்கன்னா அதுல தக்காளி போடாம மல்லி எல்லாம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும். சரி, மசாலா கொஞ்சம் கம்மி வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்ப நம்ம வெட்ட மசாலா, கழுவி விட்ட தண்ணி எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கின மசாலாவுடைய ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஓகே. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும். ஓகே. இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு ஊத்துனா போதும், நிறைய ஊத்த வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டைம் எடுக்கும் இல்லமா, அதாவது வத்தணும்னா தண்ணி. இது அப்படியே இப்போ மூடி விசில் போட்டு எத்தனை விசில்? ஒரு 10 மினிட்ஸ். ஒரு விசில் வந்து சிம்ல வச்சு 10 மினிட்ஸ். ஓகே. குக்கர் மூட போற நேரத்துல இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு நீங்க பாத்துங்க, உப்பு கரெக்டா இருந்தா விட்டுறலாம், இல்லைன்னா உங்க திட்டத்துக்கு கரெக்டா போட்டுருங்க. குக்கர் வெயிட் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாப்போம். சூப்பர். நல்ல பிளேவர் வந்து திறந்ததும் நல்ல மனமா இருக்கு. இந்த லெவல்ல வருது. இது அப்படியே என்ன பண்ணணும், ஒரு வானல் எடுத்து நல்லா ட்ரையா ஃப்ரை பண்ணிங்க. நமக்கு எந்த பக்கத்துக்கு வேணுமோ அது போல நம்ம வச்சுக்கலாம். ஓகே. நமக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா அப்படியே நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிச்சதும் நிப்பாட்டிடலாம் இல்ல? மட்டன் வெந்துருச்சாமா? வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது பண்ணி பாக்குறேன். நல்லாவே வெந்துருச்சு. சூப்பர். இந்த ஸ்டேஜ்லயே வேணாலும் இறக்கிக்கலாம். இது வந்துட்டு சப்பாத்திக்கு சாதத்துல போட்டு சாப்பிடறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ட்ரையா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் கிளறிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிடும். ஓகே. உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் பிடிக்குதோ அப்படி இது பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. சரி, ஓகே. பாத்துக்கிட்டு இறக்கிடலாம். நான் இந்த ஸ்டேஜ்ல இறக்குறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். ஓகே. போட்டு இறக்குனா லாஸ்ட்ல நல்லா இருக்கும். ஓகே.
ஸோ ஒரு அருமையான மட்டன் பிரட்டல் ரெடி. இது வந்துட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக்கும் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக்கும் இல்லை ரைஸில் போட்டு பெரட்டி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க நம்ம வந்துட்டு வவ்வால் மீன், அதாவது பாம்ஃப்ரெட் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ 1 kg பாம்ஃப்ரெட் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து லைட்டா ஒரு ஸ்லைட் ஆனியன் மசாலா போட்டு எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். இப்ப இந்த ஆனியன் மசாலாக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், ஸோ 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பூண்டு வந்துட்டு ஒரு சின்ன பல்லு பூண்டா ஒரு 8 to 10 பல்லு பூண்டு. இதை வந்துட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சுக்கணும். இந்த ஆனியனை வந்துட்டு ஒன்னும் பாதியமா மிக்சியில வந்து சும்மா விட்டு விட்டு ஒரு கொஞ்சம் அரைச்சுக்கோங்க. இந்த மீன் மசாலாக்கு தேவையான மிளகாத்தூள் எவ்வளவுமா? ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சிருக்கிற குழம்பு பொடி இல்லைன்னா மிளகாத்தூளே போட்டுக்கலாம். ஓகே. மஞ்சத்தூள் கொஞ்சம். ஓகே. அதுக்கு தேவையான அளவு உப்பு. சரி. நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா அதுலயே போட்டு கலந்துடணும். ஓகே. இது மைல்டா இருந்தா போறோம்ல, ரொம்ப மசாலா வேண்டாம். இதுல சும்மா விட்டு அரைச்சு இது பண்ணிக்கலாம். இப்ப எல்லாம் அதுல மீன் எல்லாத்தையும் போட்டு நம்ம பெரட்டிடணும். ஓகே. இப்ப எல்லா மீனையும் போட்டு இந்த மசாலாவோட நல்லா போட்டு பெரட்டிடணும். எவ்வளவு நேரம் அதுக்கப்புறம் வைக்கலாம்? 10 minutes 15 minutes அப்படி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வறுக்கணும்னா வறுக்க ஆரம்பிச்சு. சரி, ஓகே. இந்த அளவுக்கு எல்லா மசாலாவையும் கலந்து வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவர் பவுடர் சேர்க்கணும். எண்ணெயும் குடிக்காம இருக்கும், மசாலாவும் கீழே கொட்டாம இருக்கும், உதிராம நல்லா வரும். இதை போட்டு நல்லா கலந்துக்க வேண்டியது. கலந்து அப்படியே ஒரு 15 minutes வச்சுட்டீங்கன்னா நம்ம மறுபடி வறுத்துக்கலாம். வேணா நீங்க எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டா கூட தேவைங்கிறப்ப மசாலா தடவி வச்சுட்டீங்கன்னா தேவைங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து சுட சுட சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். சரி. இப்போ இந்த மீன் நல்லா ஒரு 15 minutes வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இதை வறுத்துடலாம். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா மொறுமொறுன்னு நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு. சுத்தமாக ஒட்டலை, கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துருக்கு. எண்ணெயும் ரொம்ப எடுக்கலை. கரெக்டு. ஸோ ஒரு ஆனியன் மசாலாவோட ஒரு நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை இந்த மசாலா நீங்கள் எந்த ஃபிஷ்ஷுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும்.